அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். அண்மை சில நாட்களுக்கு முன்பாக குர்ஆனை பகிரங்கமாக எரித்த சல்மான் மோமிகா அவர் மீதான வழக்கு விசாரணைகள் ஸ்வீடனில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இன்றைய தினத்தில் சல்மான் மோமிகாவுடன் திருக்குர்ஆனை பகிரங்கமாக எரிப்பதில் பங்கு பெற்றிருந்த இன்னும் ஒரு அவருடைய முக்கியமான கூட்டாளிக்கு ஸ்வீடன் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு குறித்தும் இந்த தீர்ப்பு ஸ்வீடன் மேற்குலகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தற்போதைய மாற்றங்கள் குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதலில் ஈராக்கை சேர்ந்த சல்மான் மோமிகா கடந்த 2018ஆம் ஆண்டு ஸ்வீடனில் குடிபெயர்ந்த ஒருவர். 2021இல் 3 ஆண்டுகளுக்கு அவருக்கு குடியுரிமை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் 2023ஆம் ஆண்டு திருக்குர்ஆனை மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் பகிரங்கமாக எரித்து இஸ்லாமிய மக்களின் உடைய மத உணர்வை அல்லது வழிபாட்டு உரிமைகளை புண்படுத்தும் விதத்தில் மிக மோசமான முறையில் செயற்பட்டார். இது இஸ்லாமிய நாடுகள் முழுவதிலும் மிக பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் ஒரு மக்கள் புனித நூலாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய புனித குர்ஆனை அவர்கள் வழிபடக்கூடிய புனிதம் நிறைந்த அந்த நூலை பகிரங்கமாக எரிப்பதற்கு ஸ்வீடன் நாடு ஒருவருடைய கருத்துரிமையை நாங்கள் தடை செய்ய முடியாது என தெரிவித்து அவர் தொடர்ச்சியாக அந்த புனித குர்ஆனை ஸ்வீடனின் பல நகரங்களிலும் எரிப்பதற்கு அனுமதி அளித்திருந்தது என்பதுதான் வேதனையான விடயமாக இருந்தது. ஆனால் அந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக முஸ்லிம் நாடுகளில் ஏற்பட்ட மிக கடுமையான போராட்டம் காரணமாக இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாது, மக்களினுடைய மத உணர்வையும் மனித உணர்வையும் புண்படுத்தக்கூடிய செயற்பாடு என மிகப்பெரிய அளவில் கருத்துக்கள் எழுந்த பின்னர் இந்த சல்மான் மோமிகா மீதும் அவருடைய கூட்டாளி சல்மான் நஜிம் மீதும் ஸ்டாக்ஹோம் அதாவது ஸ்வீடனினுடைய பிரதான உச்ச நீதிமன்றம் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் கருத்துரிமை அப்படி இப்படி என்று சொல்லி இவர்களுடைய இந்த காட்டு மிராண்டித்தனமான செயலை அனுமதித்த ஸ்வீடன் பின்னர் அந்த முடிவுகளை மாற்றிக்கொண்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இது தவறான விடயம், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பது, பதற்றங்களை தணிவிப்பது, ஒரு மத குழுமத்தினரை புண்படுத்துவது போன்ற விடயங்களில் மீது அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நாளில் தான் சல்மான் மோமிகா ஸ்வீடனில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டு புனமாக மீட்கப்பட்டிருந்தார். அது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் இதற்கு முன்னைய காணொலியில் பேசியிருந்தோம். இந்த நிலையில் தற்போது சல்மான் மோமிகாவுடன் இணைந்து இந்த குர்ஆன் எரிப்பில் பங்காற்றியிருந்த அவருடைய கூட்டாளி நஜீம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் வீடியோ ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அவருடைய குற்றத்திற்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு மத குழுவினரின் உடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் புண்படுத்தும் வகையில் யாரும் நடந்து கொள்வது பொது அமைதிக்கு போதும் குந்தகம் விளைவிக்கும் என்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றமை இன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் இதுவரை ஸ்வீடனிலும் சரி, மேற்குலக நாடுகள் பலவற்றிலும் சரி, இஸ்லாமிய மக்கள் முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வெறுப்புணர்வு பிரச்சாரம், அவர்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய வெறுப்புணர்வு சார்ந்த சமூக வலைத்தள பிரச்சாரங்களை செய்பவர்கள் கூட சுலபமாக சட்டத்தின் பிடியில் கருத்துரிமை பேச்சுரிமை என்று சொல்லி தப்பிவிடக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எந்த ஒரு மதத்தினுடைய உணர்வுகளையும் யாரும் புண்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். எவருக்கு தன்னுடைய மதம் உயர்ந்ததோ அதை போல ஏனைய மதத்தவர்களுக்கு அவர்களுடைய மதம் உயர்ந்தது. ஆனால் என்னுடைய மதம் உயர்ந்தது என்று சொல்லி இன்னொருவருடைய மதத்தை கேவலப்படுத்துவதற்கு, பழிப்பதற்கு, தூசிப்பதற்கு யாருக்கும் இங்கு அனுமதி கிடையாது என்பதைத்தான் மனித உரிமைகள் சட்டமும் சொல்கின்றது. இந்த நிலையில் மேற்கத்தைய நாடுகளில் ஸ்வீடனில் குறிப்பாக இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு முதல் தடவையாக இந்த குர்ஆன் எரிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவருக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கின்றமை நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம். இனிவரும் நாட்களிலாவது மதவெறியை தூண்டு, மத வெறுப்பை தூண்டி மற்றவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை ஏளனம் செய்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதேபோல் இந்த தீர்ப்பை ஸ்வீடனில் முதல் முறையாக விசாரணைக்கு எடுத்து வழங்கியிருக்கக்கூடிய
நீதிபதிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.